உள்ளத்தில் எழுந்திடு. எழுந்திடு இளைஞனே இளஞ்சியே. புதிய தமிழகம் என்ன, புதிய பாரதம் என்ன, புதிய அகிலமும் படைப்போம். உள்ளத்தில் எழுந்திடு. இனியும் வேண்டாம் பொருந்தாத உன் பொய்த் தூக்கம். புத்துணர்வு கொண்டு இக்கணமே நீ உள்ளத்தில் எழுந்திடு. தூங்கிக் கெடுக்கவா நீ உன்னையும் நாட்டையும்? தூங்காமல் விழித்திருந்து பெரியோர்கள் பெற்றுக் கொடுத்தார்கள் தூய சுதந்திரம். தூய சுதந்திரம் சிலர் மட்டுமே கொள்கை இன்று மாசுபட்டு விட்டது. நீ மனது வைத்தால்தான் அது எல்லோருக்கும் கிடைக்கும். அதற்கு உன் மனக்கழனியை உழுது போட்டு இலட்சியமாய் குறிக்கோளாய் உன் தனி வாழ்விற்கும் உன்னை சுற்றிய பொது வாழ்விற்கும் உன்னை உரமேற்றிக்கொள். உரமேற்றாமல் குன்றிச் செடியாய் நீ குன்றி கிடக்கும்போதுதான் பட்டுப்பூச்சியின் மோதலும் உனக்கு பட்டாக்கத்தியாய் வலிப்பது. உரம் பெற்று நீ வைரம் வாய்ந்த மரமானால் மத யானையின் மோதலும் மண் துகளாய் நொறுங்கிப் போகும். மண்ணில் நீ தாழ்ந்து கிடக்கும்போதுதான் மனிதன் எழுப்பிய மாளிகை கூட மலையாய் உன்னை மலைக்க வைப்பது. மாறாய் விண்ணில் உயரும்போதுதான் இயற்கை வரைந்த மலைகள் கூட மண்டியிட்டு உன்னை வணங்குதல் நடப்பது. உலகின் கண்ணோட்டம் எப்படியோ அப்படித்தான் உலகின் உயிரோட்டம். ஆகவே உன் மனமேடையை மேட்டில் அமைத்துக்கொள். உனது மயிலாட்டம் கூவும் குயிலாட்டம் திக்கட்டும் ஒலித்து இறைவன் ஒயிலாட்டம் உன்னுள் உரையட்டும். இறைவன் என்பவன் எங்கோ வெளியிலிருந்து உன்னை இயக்கவில்லை. உன் அறியாமை குப்பை கோலங்களில் உனக்குள்ளேதான் அவன் மறைந்து கிடக்கின்றான். உன் எண்ணம் சொல் செயலுக்கு பாவ புண்ணிய கூலி கொடுக்கின்றான். ஆகவே நல்லதையே எண்ணு. எண்ணம் போல்தான் வாழ்வு. மனமிருந்தால்தான் மார்க்கம். ஆகவே நீ மனது வைத்தால் முடியாதது என்பதிங்கு மருந்து கூட இல்லை. மனது வை. முடியும் முடியும் என்பதை மூச்சாய் கொள்ளு. முடியும் காலம் மரணமாய் ஒரு நாள் வருவதற்குள்ளே நீ பல நாள் இறப்பதற்கு. ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பாய் வாழு. மண் மீது எதையெதையோ காதலித்துவிட்டு மரணமாய் மண் உனை காதலிக்க மடிந்து போக ஜனித்தவனல்ல நீ. உன் ஜனனத்தின் அர்த்தம் அதுவல்ல நண்பா நண்பி. ஓருயிர் முதல் ஐயுயிர் வரை படிக்கட்டுகள் என்றால் அதில் பயணித்து வந்த உன் மனித உடல் கோபுரம் அன்றோ? கோபுரத்தில் வந்த பின்னும் உள்ளவக்கும் கருவறையில் அன்பு தீபம் ஏற்றாமல் நீ 1000 கோயில் வாசல் அலைந்துதான் என்ன பயன்? அன்பை உள்ளத்தில் தை பிறந்தால் வழி பிறக்கும். நீ தைத்தால்தான் நீ வாழும் சமூகத்திற்கும் நாட்டிற்கும் உலகிற்கும் கூட நல்ல வழி பிறக்கும். வலி வேதனையில் பாமர ஏழைகள் துடித்தது போதும். உன் இதய துடிப்பினி அவர்கள் வலிவேதனை நீக்குவதற்காக நிகழட்டும். இதயமற்ற அரசியல்வாதிகளை பற்றி இனியும் நீ கவலை கொள்ளாதே. இந்தியாவின் இதயம் கிராமம் என்று சொன்ன அண்ணலின் கூற்றை ஓட்டு பெட்டிக்காக மட்டுமே ஒருமைப்பாடு உறுதிமொழி எடுத்துக்கொண்டவர்கள்தான் இன்று நாட்டில் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஓட்டாண்டியாக போகும் விவசாயிகளை பற்றி அவர்கள் அக்கறை கொள்வதில்லை. உழுதுண்டு வாழும் அவர் பின்னே மற்றவரையெல்லாம் தொழுதுண்டு பின் செல்ல சொன்னார் வள்ளுவ பெருந்தகை. அப்படி வணங்குதலுக்குரிய விவசாயம் நலிந்து வியாபாரிகள் தான் கொழுக்கிறார்களே தவிர விவசாயிகள் இழைக்கச் செய்கிறார்கள். இளைத்த உடம்புதான் என்றும் விவசாயிக்கு அடையாளமா? விவசாயிகள் இளைத்தால் நாடல்லவா இளைத்து போகும். இதயம் செயல்படாத போது மற்ற உறுப்புகள் எப்படி நன்றாய் இயங்கும்? சிந்தனை செய் நண்பா நண்பி. உன் சிந்தனை ஓட்டத்தில்தான் நாளைய உலகின் உண்மை சுதந்திரத்திற்கான புது சிறகுகள் முளைக்க வேண்டும். இதயமான கிராம விவசாயமும் நாட்டின் முதுகெலும்பாய் விளங்கும் ஏழை கூலி தொழிலாளிகளும் முன்னேறினால்தானே அது நாட்டின் உண்மையான முன்னேற்றமாயிருக்கும். அவர்களை மடிய வைத்து தொழில் புரியும் செல்வந்தர்களும் லஞ்ச அதிகாரிகளும் ஊழல் அரசியல்வாதிகளும் பொருளாதாரத்தில் உயர்ந்திருப்பதா ஒரு நாட்டின் வளர்ச்சி? அவர்களின் கள்ளங்களும் கபட பேச்சுக்களும் இன்னும் எத்தனை நாட்களுக்கு? எது நடந்தால் எனக்கென்ன என்றுதான் இனியும் நீ இருக்கப் போகிறாயா? இருக்கும் காலம் கொஞ்ச நாள் தான். எல்லோருக்கும் 100 ஆண்டுகளுக்குள். அந்த கொஞ்ச நாளில் எல்லோரும் இன்பமாயிருக்க நீ ஏன் எண்ணக்கூடாது? ஒரு கை தட்டினால் ஓசை வராது. நாட்டின் பல கையும் தட்டினால் அந்த பெரும் சப்தத்தில் மாற்றம் வராதா? கை கூட வேண்டாம், விரல் போதுமே. விரலின் எழுதுகோலின் அசைவில்தான் பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. உனது விரல் அசைவாலும் மாற்றங்கள் நிகழட்டும். ஏற்றங்கள் நடக்கட்டும். எல்லோரும் எல்லாம் பெற மனித வாழ்வு இனிதாய் மலரட்டும். இளைத்த தாய்க்குலத்தின் கண்ணீரும் தந்தை குலத்தின் அவலங்களும் இல்லாமல் போகட்டும். பிறர் பிச்சை போட்டு வாழ்வதற்கல பரம்பொருளான இறையின் இச்சையால் வந்த நம் உடலும் உள்ளமும். அளவிடற்கரிய செல்வம் ஒவ்வொருவர் உள்ளேயும் இருக்கிறது. ஒரு விரல் உடைந்தால் செப்பனிடவே 1,00,000 போதாது. அப்படியென்றால் நம் உடலின் மொத்த மதிப்பு எத்தனை கோடி எண்ணிப் பாருங்கள். உடலே பல கோடி என்றால் உள்ளிருக்கும் மனமோ ஒவ்வொருவருக்கும் விலைமதிப்பற்ற பொக்கிஷ சொத்தன்றோ? சொத்தை ஆக்குவதெல்லாம் கபடம் கண்டோரின் வேலையாகும்.
தன் தும்பிக்கை பலம் யானைக்குத் தெரியாது என்பார்கள். அப்படித்தான் உன் நம்பிக்கை பலத்தை கபடவாதிகள் அறியாமல் செய்து விடுகிறார்கள். அறிய வைப்பது தங்கள் கடமை என்பதையும் மறந்து விடுகிறார்கள். அதனால் நீ கைவளர்ந்த அவர்களெல்லாம் உண்மையான தங்கள் கடமையில் உனக்கு கை கொடுக்கத் தவறுவதால் நீ கை கொடுக்கும் அவலத்தில் இருக்கிறாய். கை கொடுக்கும் காலம் எப்பொழுது வரும் என்று கைரேக ஜோசியனிடம். கைதான் இருக்கிறதே, உனக்குள் உன் நம்பிக்கை. ஆண்டவனாய் உன் உள்ளொளியை அறியாததனால் உனக்கு உதறி வரத் தெரியாமல் போய்விடுகிறது. போனது போகட்டும், இப்பொழுதாவது உதறி வா. உதறிய உன் நம்பிக்கையையும் உள்ளொளியையும் தேடி எடுத்து. தேடத்தான் பிறந்தோம், எதையும் தொலைக்காமல். தேடும்போது தொலைக்கின்றோம் தெரியாமல் நம்மை நாம். கடல் உப்பை தேடுவதில்லை, கதிரவன் ஒளியை தேடுவதில்லை, மண் வேரை தேடுவதில்லை, மலைமேகம் குளிரை தேடுவதில்லை. மானுடம் நாம் மட்டும்தான் அன்பை தேடிக்கொண்டிருக்கிறோம். அன்பு எனும் விட்டத்தில்தான் ஆசை எனும் தொட்டில் கட்டி காலத்தாய் குழந்தை நம்மை தாளாட்டுகிறாள். விட்டத்தை வெறுமையாக்கும் போது வேதனைதான் மிஞ்சச் செய்யும். சுக இறை போட்ட தொட்டிலே சோகத்திரை போட்டுவிடும். மனிதர் நாம் மண்ணில் உடல் எடுத்தது மண்ணில் அஸ்திபாரமிட்டு மாட மாளிகை கட்டிக்கொள்ள மட்டுமல்ல, நாளை நாம் உயிர் வீட்டிற்கு விண்ணில் அஸ்திபாரம் இட்டுக்கொள்ளவும் தான். மண் மீது நேசத்தால் மயங்கி கிடந்தால் விண்ணகத்து வீதியில் நாளை ஆவோம் நாம் மீண்டும் ஒரு ஆத்ம அனாதை. ஆன்மா என்பதுதான் ஒவ்வொருவருக்கும் விலைமதிப்பற்ற அரும்பெரும் சொத்து. நாம் கொண்டு வந்ததும் கொண்டு போவதும் அதைத்தான். ஆத்மா என்பது அடிமரமாய், அதுவே உள்ளம் என்ற நடுமரமாய், மனம் என்ற கிளைமரமாய், எண்ணம் என்ற துளிராய், ஒன்றே பலவாயிருக்கிறது. ஆத்ம தத்துவம் அறிந்து கொண்டோர்க்கு வாழ்க்கை அது பலமாய் இனிக்கிறது. ஞான பலத்திற்கு நம் உடல் உள்ளே ஆன்மச்செடி வளர்க்கும் ஒரு மண் தொட்டி. சுயநல ஆசையால் தான் மாற்றுகிறோம் அதை அடுத்தவரும் எச்சில் உமிழும் குப்பை தொட்டியாய். தூய்மை என்பது புறத்திலும் அது நாட்டு மக்களின் ஒவ்வொருவர் அகத்திலும் இருப்பதுதான் ஆரோக்கிய நாட்டிற்கு அடையாளமாகும். அந்த அகத் தூய்மையை நம்மிலிருந்தே ஆரம்பிப்போம். தூய்மை இல்லாதவர்களை துப்புரப்படுத்துவோம். நம் வீடும் வாசலும் நாடும் மனக்கட்டும். இன்னுயிரித்து முன்னோர் வாங்கி கொடுத்த சுதந்திர காற்று ஒவ்வொருவர் மனவாசலிலும் இனிதாய் வீசட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நலம் பெற வேண்டும் நானிலம், சௌக்கியம் பெற வேண்டும் சகல ஜீவராசிகள்.